Hi to all, welcome back to Biosquad in Tamil. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் கிளாஸ் 10 சயின்ஸ்ல இருந்து யூனிட் 7 ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் பார்க்கலாம். இந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம். முதல்ல இந்த தியரியை ப்ரப்போஸ் பண்ணது யாருன்னா கிரீக் ஃபிலாசபர்ஸ் 5th செஞ்சுரியில் பண்ணியிருப்பாங்க. மேட்டர் நமக்கு சின்ன வயசுல இருந்தே தெரிஞ்சிருக்கும், லிக்விட், சாலிட், கேஸ் இதெல்லாம் தான் மேட்டர். ஸோ இதில் நிறைய ஃபிலாசபிக்கல் ஓரியன்ட் தியரி தான் இருந்ததே தவிர சயின்டிஃபிக் ஓரியன்டாக எந்த ப்ரூஃபும் இல்லை. அதுக்கப்புறம் ஜான் டால்டன் வந்தார். அவர் சயின்டிஃபிக்காக இதுக்கு ஒரு தியரியாக ப்ரப்போஸ் பண்ணார். பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த டால்டன்ஸ் தியரியில் நிறைய இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இருந்தது. பிகாஸ் அதுக்கப்புறம் வந்த டிஸ்கவரிஸ், அதுக்கப்புறம் வந்த டெக்னாலஜி அந்த கான்செப்ட் அப்படி இருக்காது, இப்படி இருக்கும்னு கொடுத்துருச்சு. அதனால தான் இன்கரெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதுக்கப்புறம் இந்த டால்டன்ஸ் தியரியை மறுபடியும் ஒரு ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க. ஜே தாம்சன், ரூதர்ஃபோர்ட், நெயில்ஸ் போர் அண்ட் ஸ்கோடிங்கர் இவங்க எல்லாரும் சேர்ந்து நிறைய ரிசர்ச்சை ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த டால்டன்ஸ் தியரியை மாடிஃபை பண்ணி நியூ தியரியாக கொடுக்குறாங்க. இதுக்கு பேர் தான் மாடர்ன் அட்டாமிக் தியரி. இப்போ இந்த மாடர்ன் அட்டாமிக் தியரி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஸ்டின். நான் ஏற்கனவே போட்ட வீடியோஸ்லையுமே சொல்லியிருப்பேன். இது ஒரு 7 பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த பாயிண்ட்ஸை நம்ம படித்து வச்சுக்கிறது பெட்டர். இந்த தியரி படி ஃபர்ஸ்ட் பாயிண்ட், an atom is no longer indivisible. இதுக்கு மேலே இதை பிரிக்கவே முடியாது. தென் த டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான், புரோட்டான் அண்ட் நியூட்ரான். எலக்ட்ரான்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகளுக்கு பேர் எலக்ட்ரான், பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல் புரோட்டான் அண்ட் நோ சார்ஜ் பார்ட்டிகல் இஸ் கால்ட் அஸ் நியூட்ரான். செகண்ட் பாயிண்ட், ஆட்டம் ஆஃப் த சேம் எலமெண்ட் மே ஹாவ் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ். ஒரே எலமெண்ட் தான். நமக்கு எக்ஸாம்பிள் குளோரின் கொடுத்துருப்பாங்க, ஒரே குளோரின் தான், பட் அதோட அட்டாமிக் மாஸ் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 35 இருக்கும், மேலே இருக்குது கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் வந்து அட்டாமிக் மாஸு. ஸோ ஃபர்ஸ்ட் குளோரினில் வந்து பார்த்தீங்கன்னா 35 இருக்கும், செகண்ட் குளோரினில் பார்த்தீங்கன்னா 37 இருக்கும். சேம் எலமெண்ட் பட் அட்டாமிக் மாஸ் டிஃப்ரெண்ட். இப்படி இருந்தால் இது ஐசோடோப்பு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஆட்டம்ஸ் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் இருக்கும், ஆனால் அட்டாமிக் மாஸ் சேமாக இருக்கும். எக்ஸாம்பிள் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கான் பாருங்க, ஆர்கன் அண்ட் கால்சியம் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆர்கானில் வந்து பார்த்தீங்கன்னாலும் 40 இருக்கும், கால்சியம்லேயும் 40 இருக்கும். Next point, atoms of one element can be transmuted into atoms of other element. That means ஒரு எலமெண்ட்டோட ஆட்டம் இன்னொரு எலமெண்ட்டோட ஆட்டமா நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியும். இது கன்வெர்ட் பண்றதுக்கு ஏதாவது பண்ணணும்ல, கெமிக்கல்ஸ் ஏதாவது அப்ளை பண்ணணும்ல, ஹீட் ஏதாவது இல்லை ரேடியேஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நம்ம ஆர்டிஃபிஷியலாக கொடுத்து தான் இதை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் கால்டு ஆர்டிஃபிஷியல் டிரான்ஸ்மியூட்டேஷன். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஆட்டம்ஸ் மே நாட் ஆல்வேஸ் கம்பைன் இன் அ சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோ. நமக்கு எக்ஸாம்பிளாக குளுக்கோஸ் அண்ட் சுக்ரோஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ குளுக்கோஸோட ஃபார்முலா என்ன, C6H12O6. இந்த மூணுத்தையுமே இந்த 6 12 6 இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா, ஐ மீன் டிவைட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா 2 ஆலையும் டிவைட் பண்ணலாம், 3 ஆலையும் பண்ணலாம் அண்ட் 6 ஆலையும் டிவைட் பண்ண முடியும். பட் இதுவே சுக்ரோஸ் பாருங்க, C12H22O11. இது நீங்கள் டிவைட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ல ஆன்சர் வரும். ஸோ இதனால தான் நம்ம இதை மே நாட் ஆல்வேஸ் கம்பைன் இன் ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஆட்டம் இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் தட் டேக்ஸ் பார்ட் இன் த கெமிக்கல் ரியாக்ஷன். நமக்கு தான் முதல்லயே சொன்னோமே, ஆட்டம் ஒரு எலமெண்ட்டோட ஆட்டம் வந்து இன்னொரு எலமெண்ட்டோட ஆட்டமாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு. அப்போ கட்டாயமாக நம்ம வந்து கெமிக்கல் ரியாக்ஷனில் ஆட்டம் பிளேஸ் அ மேஜர் ரோல். நெக்ஸ்ட் பாயிண்ட், த மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் கேன் பி கன்வெர்டட் இன்டு எனர்ஜி. E equal to mc square. E stands for energy, m stands for mass and c stands for speed of the light. அப்போ ஒரு ஆட்டம் மொத்த மாஸுமே you can able to convert it as energy. Next, atom and atomic mass. Anything which has mass and occupy space. ஏதாவது ஒன்று அதுக்கு ஒரு வெயிட் இருக்கு, அது ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிக்குது அப்படின்னா அதுக்கு பேர் மேட்டர். அந்த மேட்டரோட பில்டிங் பிளாக் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம ஆட்டம் தான். இப்போ இந்த அட்டாமிக் தியரியில் நம்ம படிக்கும் போது என்ன படித்தோம், ஆட்டம்ல சப் பார்ட்டிகல், சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. யார் யாரு, புரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான் இருக்கு. இதுல இந்த புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் தான் வெயிட் இருக்கிறதுனால இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா இந்த புரோட்டான் அண்ட் நியூட்ரானோட சம்ம தான் நம்ம மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்றோம். இது புக் பேக்ல இருக்க ஒரு 1 மார்க் கொஸ்டின்லயும் இருக்கு. இண்டிவிஜுவலா ஆட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சின்னது, வெரி ஸ்மால். அப்ப இதோட சைஸை வெயிட்டையும் மெஷர் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம என்ன பண்றோம், மேக்ரோஸ்கோபிக் மெட்டீரியல்ஸ் ஏதாவது இப்போ கிராம்ஸ் அண்ட் கிலோகிராம்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி வெயிட் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ப்ராடக்ட் வச்சு நம்ம ஒரு ஆட்டமோட சைஸை நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் இதை நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம்னா அட்டாமிக் மாஸ் யூனிட். பட் இப்போ அப்படி கிடையாது. இப்போ எப்படின்னு மெஷர் பண்ணுறோம், யூன்னு டினோட் பண்ணுறோம். தட் மீன்ஸ் யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் அப்படின்னு இப்போ நம்ம இதை டினோட் பண்ணுறோம். தென்
ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்மால். ஸோ, இத நம்மளால இதோட மாஸ நம்ம டைரக்ட்டா மெஷர் பண்ண முடியாது. ஸோ, நம்ம கெமிஸ்ட்ரி பாயினியர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு ஆட்டமோட வெயிட்ட மாஸ நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும்னா, இன்னொரு எலமென்ட்டோட ஆட்டம் கூட இத கம்பேர் பண்ணி பார்த்து ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஸோ, இப்படி ஐடென்டிஃபை பண்றதுக்கு மொதல்ல எத யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஹைட்ரஜன் ஆட்டம யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இது ஆக்ஸிஜனா மாறுச்சு. அதுக்கப்புறம் இது கார்பனா மாறுச்சு. ஸோ, இந்த கம்பேரிசன்ல நம்ம மாஸ மெஷர் பண்ணோம் அப்டின்னா, அதுக்கு பேரு தான் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். இப்ப ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்க்கான டெஃபினிஷன் என்ன? இப்போ ஒரு எலிமெண்ட் இருக்கு. அந்த எலிமெண்டோட ஒரு ஆவரேஜ் மாஸ் அதோட ஐசோடோப்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஐசோடோப்ஸ்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அ டிஃபரண்ட் சேம் எலிமெண்ட் டிஃபரண்ட் அட்டாமிக் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா, மாஸ் இருந்துச்சுன்னா, அத நம்ம ஐசோடோப்ஸ் அப்டின்னு சொல்றோம். இப்ப இந்த மாஸ் ஆஃப் ஐசோடோப்ஸ நான் 1/12th பார்ட் ஆஃப் மாஸ் ஆஃப் கார்பன் 12 ஆட்டமோட கம்பேர் பண்ண போறோம். இதுதான் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த கார்பன் 12 அப்படிங்கிறதுமே கார்பனோட ஒரு ஐசோடோப் தான். இந்த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ டினோட் பண்றதுக்கு ஏஆர் அப்படிங்கிற சிம்பல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்க முன்னாடி ஃபார்முலா இருக்கு பார்த்துக்கோங்க. ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் மாஸ் ஆஃப் த ஐசோடோப்ஸ் ஆஃப் த எலிமெண்ட் பை 1/12th ஆஃப் த மாஸ் ஆஃப் 1 கார்பன் 12 ஆட்டம். இதுதான் இதுக்கான ஃபார்முலா. ஞாபகம் வச்சுக்கோங்க. நெறைய மாடர்ன் மெத்தட்ஸ் இருக்கு. இப்ப நம்ம அட்டாமிக் மாஸ டிட்டர்மைன் பண்றதுக்கு நெறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதுல ஒரு மெத்தட் வந்து மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி அப்படிங்கிற மெத்தட். இந்த மெத்தட்லயுமே C12 தான் ஸ்டாண்டர்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாமிக் மாஸ் எல்லாமே வெரி க்ளோஸ் டூ த ஹோல் நம்பர் அப்படிங்கிறதுனால, நம்ம இத எப்படி கொண்டு வந்துர்றோம் அப்படின்னா, ரவுண்டட் ஆஃப் ஃபிகரா கொண்டு வந்துர்றோம். லைக் இப்ப 87 1/2 அப்படின்னும்போது நம்மள 88ன்னு போட்டுருவாங்க. 90 1/2 அப்படின்னு வரும்போது 91ன்னு டீச்சர் மார்க் போட்டுருவாங்கல்ல. அந்த மாதிரி இத நம்ம ரவுண்டட் ஃபிகரா கொண்டு வந்துர்றோம். இந்த ரவுண்டட் ஃபிகர் தான் நமக்கு இப்ப 7.1 டேபிள்ல குடுத்துருப்பாங்க. அந்த கன்டென்ட்டையும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் இத வச்சு பின்னாடி கால்குலேஷன்ஸ் இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த டேபிள மெமரி பண்ணிடுங்க. தட் இஸ் பெட்டர். இப்ப ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸுக்குன்னு நமக்கு எதுக்குமே நம்பர்ஸ் யூனிட் கிடையாது. அதனால இஃப் அந்த எலிமெண்டோட மாஸ நம்ம கிராம்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அப்டின்னா, அந்த ஆட்டமோட மாஸையும் நம்ம கிராம் அட்டாமிக் மாஸ்ன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான திங்ஸுமே குடுத்துருக்கு. அதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். ஒரு எலிமெண்டோட ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எலிமெண்டோட நேச்சுரலி அக்கரிங் ஐசோடோப்ஸ் இருக்கும். சில எலிமெண்ட்டுக்கு ஒரு 3 இருக்கும், 4 இருக்கும், சிலதுக்கு 8 இருக்கும், சிலதுக்கு 12 இருக்கும். இப்ப கார்பன் 12 எல்லாம் நம்ம பார்த்தோம்ல, அந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஸோ அந்த எல்லா ஐசோடோப்ஸையும் ஆட் பண்ணி, ஐசோடோப்ஸோட மாஸஸையும் ஆட் பண்ணி, அதுக்கு ஆவரேஜ் எடுத்தோம்னா, அதுதான் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். இப்ப இதுக்கு நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. ஒரு எலிமெண்ட் இருக்கு. ஏதோ ஒரு எலிமெண்ட் நீங்க எக்ஸ்ன்னு மீன் பண்ணிக்கோங்களேன். நம்ம மேத்ஸ்லலாம் போடும்போது எக்ஸ் அன்னோன் எல்லாம் எக்ஸ்ன்னு வச்சுப்போம்ல அந்த மாதிரி ஒரு எலிமெண்ட் இருக்கு. இப்ப அந்த எலிமெண்ட்டுக்கு 2 ஐசோடோப் இருக்கு. நான் X1, X2 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்ப இது ரெண்டுமே 50% அபண்டன்ஸ்ல இருக்கு. X1 ஓட மாஸ் 9 ஆவும், X2 ஓட மாஸ் 10 ஆவும் இருக்கு. இப்ப இத கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா நமக்கு குடுத்திருக்காங்க பாத்துக்கோங்க. மாஸ் ஆஃப் first isotope into percentage abundance of the first isotope plus mass of second isotope into percentage abundance of the second isotope. இதுதான் நமக்கு கொடுத்திருக்க ஃபார்முலா. இப்ப வேல்யூஸ் எல்லாம் நம்ம அப்ளை பண்ணிரலாமா? ஃபர்ஸ்ட் ஐசோடோப்போட வெயிட் மாஸ் என்னன்னு சொன்னோம்? 9ன்னு சொன்னோம். அப்ப 9 into 50% abundance. அதனால 50/100 plus 10 into 50/100. இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா 4.5 plus 5ன்னு ஆன்சர் வரும். டோட்டல் இஸ் 9.5. இப்ப இதுக்கு கீழே நோட்டுன்னு ஒண்ணு குடுத்துருப்பாங்க. நம்ம நோட்டை தான் நோட் பண்ணியே ஆகணும். பிகாஸ் அது ரொம்ப முக்கியம். இப்ப இந்த கால்குலேஷன் பெர்சன்டேஜ் இன்வால்வ் பண்ற கால்குலேஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல. அப்போ இந்த பெர்சன்டேஜ் எல்லாம் நம்ம எதுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம்னா ஃபிராக்ஷனல் அபண்டன்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அதனால தான் 50ய 100ஆல டிவைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்ப இங்க எக்ஸ் ஒரு எலிமெண்ட்னு வச்சு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்கல்ல. அதே சம்ம அதே கான்செப்ட இங்க கார்பனை வச்சு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. இப்ப நமக்கு பீரியாடிக் டேபிள் எல்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா கார்பனோட அட்டாமிக் மாஸ் 12.01 அப்படின்னு கொடுத்துருக்கோம். 12ன்னு கொடுத்துருக்காது. ஏன் அப்படின்னா இதோட அட்டாமிக் மாஸ் இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணும்போது நேச்சுரலி அக்கரிங் ஐசோடோப்ஸை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி டிஃபரன்சஸ் வருது. ஸோ இப்போ நமக்கு கார்பன் 12 கார்பன் 13 நமக்கு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துட்டாங்க. கார்பன் 12 98.90% ஆஃப் அபண்டன்ஸ்லயும் கார்பன் 13 1.10% ஆஃப் அபண்டன்ஸ்லயும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஆஸ் யூஷுவல் நம்ம வேல்யூ எல்லாம் அப்ளை பண்ணி சம போட்டு பார்த்துடலாமா? 12 into 98.9/100 plus 13 into 1.1/100. இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா நமக்கு 12.011 அப்படின்னு ஆன்சர் வரும். ஸோ இப்போ இந்த C12 அப்படிங்கிறது எனக்கு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்பன் ஐசோடோப்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி, அதோட மாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி, அதுல இருந்து கிடைச்ச ஆவரேஜ்ல தான் இதை நான் C12னா C13னா அப்படிங்கிறத டிசைட் பண்ணோம்.
இப்ப நமக்கு டேபிள் 7.3ல இதே மாதிரி ஃபார்முலாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு அட்டாமிக் மாஸ் ஆஃப் சம் எலமெண்ட்ஸ குடுத்துருக்காங்க. அத பார்த்துக்கோங்க. இத பேஸ் பண்ணி 2 கால்குலேஷன்ஸும் குடுத்துருக்காங்க. நான் கால்குலேஷன் சொல்லப் போறதில்ல. பிகாஸ் அது ரொம்ப ஈஸி தான். நம்ம அப்படியே மாலிக்யூல் அண்ட் மாலிகுலார் மாஸ்க்கு போயிரலாம். நான் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் சொல்லும்போதே நான் சொன்னேன்ல, ஆக்ஸிஜனுக்கும் 3 ஐசோடோப் இருக்கும். அதோட எக்ஸாம்பிள் இந்த புக்ல நெக்ஸ்ட் பேஜ்ல குடுத்துருப்பாங்கன்னு. அதுதான் இப்போ உங்க முன்னாடி இருக்கு பார்த்துக்கோங்க. ஆக்ஸிஜன் 16, 17, 18ன்னு 3 டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐசோடோப்ஸ் இருக்கு. இதையும் செக் பண்ணிக்கோங்க. நோபல் கேஸஸ் தவிர மத்த எல்லா ஆட்டம்ஸோட எலமெண்ட்ஸும் தே வில் ஃபவுண்ட் இன் அ கம்பைன்டு ஃபார்ம். அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கும். இப்ப இத தான் நம்ம மாலிக்யூல் அப்படின்னு சொல்றோம். அப்ப மாலிக்யூல்னா என்னன்னா, காம்பினேஷன் ஆஃப் 2 ஆர் மோர் ஆட்டம்ஸ் ஹெல்டு டுகெதர். ஒருத்தரோட ஒருத்தர் அட்டாச் பண்ணியிருக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு அட்ராக்ஷன் தேவைப்படலாம், ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படலாம். அந்த ஃபோர்ஸ் தான் கெமிக்கல் பாண்ட்ஸ். நம்ம 9த்லயும் படிச்சிருப்போம். ஸோ இத பேஸ் பண்ணி தான் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ பேஸ் பண்ணி தான் எத்தனை ஆட்டம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இந்த மாலிக்யூல்ஸ நமக்கு கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. ஹோமோ அட்டாமிக் ஹோமோ அப்படின்னா சேம். அப்போ சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி ஒரு மாலிகுலை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்ததுன்னா அது ஹோமோ அட்டாமிக். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மாலிகுலை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்ததுன்னா அது ஹெட்ரோ அட்டாமிக். இப்போ அட்டாமிசிட்டி நமக்கு 2 மார்க்லயும் இருக்கு, ஃபில் இன் த பிளாங்க்ஸ்லயும் இருக்கு. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பிரசன்ட் இன் த மாலிகுல், இதுக்கு பேர் தான் அட்டாமிசிட்டி. கீழே டேபிள் இருக்கு பார்த்துக்கோங்க. 7.4ல ஒரு ஆட்டம் இருந்தால் அது மோனோ அட்டாமிக், 2 ஆட்டம் இருந்ததுன்னா டை அட்டாமிக், 3 ஆட்டம் இருந்ததுன்னா ட்ரை அட்டாமிக், மோர் தேன் 3 இருந்துச்சுன்னா அது பாலி அட்டாமிக். இப்போ நமக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆக்சிஜன் கொடுத்துருப்பாங்க. ஆக்சிஜன்ல 2 அலோட்ராபிக் ஃபார்ம், தட் மீன்ஸ் O2 O3, O2 ஆக்சிஜன், O3 ஓசோன் நமக்கு தெரியும். இப்ப ஆக்ஸிஜன் மாலிக்யூல்ஸ்ல 2 ஆக்ஸிஜன் மாலிக்யூல் இருக்கு. அதனால இதோட அட்டாமிசிட்டி 2. அட்டாமிசிட்டினா என்னன்னு சொன்னல, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பிரசன்ட் இன் மாலிக்யூலுக்கு பேரு அட்டாமிசிட்டி. ஸோ இப்ப 2 ஆக்ஸிஜன் இருக்கிறதுனால இதோட அட்டாமிசிட்டி 2. ரெண்டுமே ஆக்ஸிஜன், சிமிலர் ஆட்டம். அதனால இது ஹோமோ டை அட்டாமிக் மாலிக்யூல். அதே மாதிரி சிலதெல்லாம் இருக்கு. ஹோமோ டை அட்டாமிக் மாலிக்யூல்ஸ்க்கு இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் குடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஃப்ளூரின், குளோரின், புரோமைன் இதெல்லாம் குடுத்துருக்காங்க. அயோடின் இதெல்லாம் குடுத்துருக்கு பார்த்துக்கோங்க. இப்போ ஓசோன் O3 பேர்ல இருந்தே தெரியுதுல. அப்ப 3 ஆக்ஸிஜன் ஆட்டம்ஸ் இதுல பிரசன்ட் ஆயிருக்கு. 3யுமே ஆக்ஸிஜன். அதனால இது ஹோமோ ட்ரை அட்டாமிக் மாலிக்யூல். மோர் தேன் 3 ஆட்டம்ஸ் இருந்ததுன்னா அதை நாம என்னன்னு சொல்றோம், பாலி அட்டாமிக் மாலிக்யூல்னு சொல்றோம். இதுக்கும் நமக்கு எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. என்ன குடுத்துருக்கு, ஹைட்ரஜன் குளோரைட் குடுத்துருக்கு. இதுல ஹைட்ரஜன் அண்ட் குளோரின் 2 டிஃபரண்ட் எலமெண்ட் இருக்கு. ஸோ இது ஹெட்ரோ டை அட்டாமிக் மாலிக்யூல். அதே மாதிரி H2O வாட்டர்ல பாருங்க, ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் 2 டிஃபரண்ட் எலமெண்ட் இருக்கும். ஸோ இதுவும் ஹெட்ரோ ட்ரை அட்டாமிக் மாலிக்யூல். இதோட அட்டாமிசிட்டி 3. இந்த வீடியோல இது போதும். நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்ல ஸ்டார்ட் பண்ணி இந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க பார்க்கறதும் அதுக்காக கமெண்ட் கொடுக்கறதும் அதுக்கு நான் ரிப்ளை பண்றதும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு, இல்லைன்னு சொல்லல. அட் த சேம் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் ஹாப்பியா இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு பயோஸ்குவாட் இன் தமிழ். தேங்க்யூ. டேக் கேர்.